அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஷைத்தானுடைய ஆற்றல் என்ற தலைப்பின் கீழ் தொடராக நாம் சில விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அதில் ஷைத்தான் நமக்கு செய்யக்கூடிய இழப்பீடுகள் என்று சொன்னால் நன்மையின் இழப்பீடுகள். நாம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த முழு பலனும் கிடைக்காமல் நம்மை ஷைத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால் வழிகெடுப்பான். எப்படி வழிகெடுப்பான் என்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 268வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், அஷ்ஷைத்தானு எய்துகுமுல் ஃபக்ர. நாம் தான தர்மங்கள் செய்ய முற்படும் பொழுது நீங்கள் தான தர்மம் செய்தால் நீங்கள் ஏழையாகி விடுவீர்கள், தான தர்மம் செய்தால் உங்களுடைய காசு பணம் குறைந்து விடும் என்று ஷைத்தான் ஏழ்மையை கொண்டு உங்களை பயமுறுத்துவான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு எச்சரிக்கை செய்கிறான் என்று சொன்னால் அதில் நாம் உஷாராகி விட வேண்டும். எல்லா இடங்களிலும் எச்சரிக்கை என்பது எதற்கு? நம்மை பாதிப்பில் இருந்து பாதுகாப்பதற்கு. நாம் ஒரு இடத்துல போகும் பொழுது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வைத்து அங்கே அபாயம் என்று தமிழில் எழுதியிருப்பார்கள். இது ஒரு எச்சரிக்கை. அங்கே போனால் நமக்கு அபாயம் இருக்கின்றது, டேஞ்சர் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருப்பார்கள். எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு 2 எலும்பு கூட்டை போட்டு இங்கே நீ போனா அவனுடைய நிலை இதுதான் என்று எச்சரிப்பார்கள். ஆக நமக்கு தெரிந்த மொழிகளிலும் தெரியாத ஒரு செய்கையிலும் நமக்கு அபாயங்கள் எச்சரிக்கை செய்யப்படுகின்றன. இது போலத்தான் ஒவ்வொரு மனிதனும் விளங்கிக் கொள்வதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே நிறைய எச்சரிக்கைகளை செய்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை தான் ஷைத்தான் உங்களை என்ன செய்வான் என்று சொன்னால் வறுமையை கொண்டு பயமுறுத்துவான். ஆனா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால் வல்லாஹு ஏதுக்குமுல் மக்ஃபிரா, அல்லாஹு தாலா அவனுடைய மன்னிப்பின் பக்கம் உங்களை அழைக்கின்றான். ஷைத்தானோ ஏழ்மையை சொல்லி பயமுறுத்துகின்றான். ஆகவே தான தர்மங்கள் என்பது மனிதனுடைய மறுமையின் வெற்றி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதன் மரணித்து அவனை அடக்கம் செய்து விட்டவுடன் அங்கே அவன் அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்பானா, யா அல்லாஹ் எனக்கு நீ கொஞ்சம் அவகாசத்தை கொடு என்று சொன்னால் எதுக்கு? தொழுகிறதுக்கா, நோன்பு நோக்கிறதுக்கா, ஹஜ்ஜு போறதுக்கான்னு கேட்டா இல்ல, யா அல்லாஹ் நீ எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தனா, நிறைய காசு பணம் இருக்கு, அதை நான் தர்மம் செஞ்சுட்டு மறுபடியும் வந்துடுறேன் என்று அவகாசம் கேட்பான் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆக ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவன் வருத்தப்படுவது நாம் தர்மம் செய்யவில்லையே என்ற ஒரு கவலைத்தான். ஆகவே மரணித்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை என தர்மை சகோதர சகோதரிகளே. ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய நம்மில் ஒவ்வொருவருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான தர்மங்களை அதிகமாக செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் ஷைத்தான் உங்களுக்கு ஏழ்மையை கொண்டு எச்சரித்தானேயானால் அது கடுமையான உங்களுக்கு வழிகேட்டின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய அவனுடைய அந்த எச்சரிக்கை என்பதை விளங்கி அல்லாஹு தாலா நம்மை மன்னிப்பின் பக்கம் அழைக்கின்றான். யார் ஒருவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்திலிருந்து தான தர்மங்களை செய்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுகின்றான். அப்போ அல்லாஹ்வுடைய மன்னிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு நன்மை. அந்த நன்மைக்காக நம்முடைய தான தர்மங்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும். இன்னும் எவர் மற்ற மனிதர்களை காட்டுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நாம செய்யக்கூடிய இந்த தான தர்மங்கள் வலது கையால கொடுத்தா அது இடது கைக்கு தெரியக்கூடாது. வலது கையால கொடுக்கக்கூடிய தர்மம் இடது கைக்கு தெரியாமல் இருந்தால் மறுமை நாளிலே அல்லாஹு தாலா நம்மை அர்ஷுடைய நிழலில் வைத்து விசாரிப்பானா. சுப்ஹானல்லாஹ். அர்ஷுடைய நிழல் என்பது சாதாரணமானது ஒன்று கிடையாது. நாம நிறைய ஹதீசுகளை கேள்விப்பட்டிருக்கின்றோம். நமக்கு தலைக்கு பக்கத்துல சூரியன் வந்துடும், வெப்பம் கடுமையாக இருக்கும். அந்த நாளில் அந்த விசாரணை எல்லாருக்கும் அவருக்கு தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த வியர்வை கணுக்கால் வரைக்கும் இருக்கும், இடுப்பு வரைக்கும் இருக்கும், முழங்கால் வரைக்கும் ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில ஒரு குறிப்பிட்ட 7 சாராரை அல்லாஹ் என்ன செய்வான்? அர்ஷுடைய நிழலில் கீழே வைத்து விசாரிப்பான். விசாரணை உண்டு, ஆனா அது ஒரு விஐபி அல்லது விவிஐபி விசாரணையாக இருக்கும். அப்படி யாருக்குன்னு கேட்டா அதுல ஒருத்தர் தான், ஒரு சாரார் தான் அவர்கள் வலது கையால் கொடுத்தது இடது கைக்கு தெரியாமல் செய்தவர்கள் என்று சொன்னால் நம்முடைய தான தர்மங்களை நாம் பிறருக்கு தெரியாமல் செய்ய வேண்டும். பிறருக்கு தெரியக்கூடிய நினைப்பு வந்துருச்சுன்னு சொன்னா சூரத்து நிசாவில் அல்லாஹ் மீண்டும் எச்சரிக்கின்றான். இன்னும் எவர் மற்ற மனிதர்களுக்கு காட்டுவதற்காக தங்களுடைய பொருளை செலவு செய்கின்றார்களோ அல்லது அவ்வாறு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் ஷைத்தானின் கூட்டாளிகள் ஆவார்கள். எவருக்கு ஷைத்தான் கூட்டாளியாக ஆகிவிடுகின்றானோ அவர்களுடைய கூட்டாளிகளிலேயே அந்த கூட்டாளி மிகவும் கெட்டவன் என்பதை நீங்கள் அறிய வேண்டாமா என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா யார் ஒருவர் தான தர்மம் செய்யும் பொழுது நாம தானம் செய்வதனால நம்முடைய செல்வம் குறைந்துவிடும் என்ற எண்ணத்தை ஷைத்தான் போடும் பொழுது அதற்கு
அடிபட்டு அந்த செயலிலிருந்து தங்களை தவிர்த்து கொள்ளுகிறார்களோ அவர்களும் தான தர்மங்களை செய்வாங்க. ஆனா செய்யும் பொழுது இது பலருக்கு தெரியணுங்கிற நியத்தோ ஒரு எண்ணமோ நம்முடைய உள்ளத்தில் வந்து விட்டால் இந்த உள்ளத்தில் இந்த சிந்தனை ஏற்படுத்துவதும் சைத்தான். இவ்வளவு தான தர்மம் பண்றது யாருக்கு தெரியலையே, இது நீ நண்பர்களிடத்திலே சொல்லு அல்லது ஒரு போட்டோ எடுத்து Facebookல போடு என்ற சிந்தனையையும் சைத்தான் உங்களுக்கு போடுவான். ஆகவே இது போன்ற சைத்தானுடைய சிந்தனைகளில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொண்டால் நம்முடைய தான தர்மங்களில் இருந்து அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய மக்ஃபிரா, அவனுடைய மன்னிப்பு என்பது முழுமையாக நமக்கு கிடைக்கும். ஆகவே ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விளங்கி அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.